ஒரு கையெழுத்து, ஒரு தப்பான முடிவு, ஒரு அம்மாவோட பிடிவாதம் ஒரு குடும்பத்தையே சிதறடிக்க போகுதுன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு சிறடிக்காசி எபிசோட் சாதாரணமா இல்ல. இது ஒரு வார்னிங் பெல் மாரி தான் இருக்குது. விஜய் எப்பவுமே இவங்களோட ஈகோ, இவங்களோட கோவம், இவங்களோட முடிவு அதுக்குள்ள ஒரு விஷயம் மட்டும் கம்மியான ஒரு ஐடியால தான் இருக்கும். அந்த ஒரு ஐடியா இல்லாதனால தான் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை கையில இருந்து வளர்க்க போகுது. 7 லட்சம் அது வெறும் பணம் இல்ல. அது வீட்டோட மரியாதை, அந்த குடும்பத்தோட நிம்மதி, அது அவங்களோட பாதுகாப்பு, அது காப்பாற்ற வேண்டியது அம்மா தான். அதுதான் இப்ப ஆபத்துல தளராங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு தெரியுமா? அதுவும் யாரை நம்பின்னு பாத்தீங்கன்னா சிந்தாமணியை நம்பி இவங்க மூவ் பண்றாங்க. ஆல்ரெடி இந்த குடும்பத்துக்கு எதிராக பிளான் போட்டுட்டு இருக்கிறவங்க தான் சிந்தாமணி. அவங்கள்ட்டயே போய் விஜயா கையை கொடுக்குறாங்க. அப்பாவோட கையெழுத்து போட்டுட்டு பத்திரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான். 1 மினிட் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ஃபோர்ஜரி சிக்னேச்சர் சட்ட பிரச்சனை, போலீஸ் கேஸ், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு என்ன ஆகும்? இங்கதான் உண்மையான ஷாக்கிங்க. ரோஹிணி வெளியில இருந்து கேம் ஆடரா, சிந்தாமணி உள்ளுக்குள்ள இருந்தே ட்ராப் போடுறாங்க. ஆனா விஜயா தான் இவங்களோட வீட்டையே சிக்க வைக்கிறாங்க. இந்த ஒரு முடிவு மனோஜோட வாழ்க்கையை மாத்த போகுதா, இல்ல முத்துவோட அமைதியை சோதிக்க போகுதா? இன்னைக்கு தொடங்கின ஒரு கடன் விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா அது நாளைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள வெடிப்பா மாறும்னு யாருக்குமே தெரியாது. இது ஒரு சாதாரண எபிசோடு இல்ல. இது புயலுக்கு முன்னாடி அமைதி மாதிரி இருக்கிற ஒரு எபிசோடு. இன்னைக்கு நடந்த ஒரு கையெழுத்து நாளைக்கு யாரோ ஒருத்தரோட கண்ணீரா மாறப்போகுது. இன்னைக்கு சிறடிக்காசில என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில பார்க்கலாம். மனோஜை ரோஹிணிட்டு பிரிக்கணும் அப்படின்றக்காக வேண்டி விஜய் சிந்தாமணிட்டு வசமா சிக்கிறாங்க. ஆல்ரெடி சிந்தாமணி விஜய் குடும்பத்துக்காக எதிராக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது தெரியாம விஜயும் மனோஜும் சிந்தாமணியோட சூழ்ச்சியில சிக்கிறாங்க. எப்படியாவது டைவர்ஸ் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு மனோஜோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல தான் ரோஹிணிக்கு எதிராக கொண்டுட்டு வந்த 2 சாட்சியுமே ரோஹிணி மனோஜுக்கு எதிராகவே திருப்பி விட்டுறாங்க. இதனால கோர்ட்ல இந்த சாட்சி செல்லாது அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இனி ரோஹிணி ஷோரூமுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். என்னதான் இப்படி சொன்னாலுமே ரோஹிணி இப்ப எகைன் ஷோரூமுக்கு வந்திருக்கா. வாசல்ல இவளை தடுத்து நிறுத்துறாங்க சந்தோஷம் ஜீவாவும். அவங்கள மீறி ரோஹிணி ஷோரூமுக்குள்ள போகிறா. அதை பார்த்த உடனே மனோஜ் இனி நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறான். அதுக்கு ரோஹிணி என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, இங்க வரலன்னா நீ எப்படி கடனை நீ கொடுப்ப அப்படின்னு கேட்கறா. நான் வாங்கின கடனை எல்லாமே நானே அடைச்சிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறான். அதை கேட்ட சந்தோஷப்பட்ட ரோஹிணி அதுக்கப்புறம் என்ன சொல்லன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலுமே உன்னை என்கிட்ட யாராலுமே பிரிக்க முடியாது. நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் மனோஜ் ரோஹிணியை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ள போறான். ஆனா ரோஹிணியோட ரியாக்ஷன் பார்த்த உடனே மனோஜ் ஒரு நிமிஷம் சம்பளப்படுறான். இதையே ரோஹிணி இவளுக்கு சாதகமா நினைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறா. இங்க பார்வதி வீட்டுக்கு விஜயா போறாங்க. அந்த நேரத்துல மீனாவும் அங்க இருக்கா. சோ மீனாவை பார்த்த உடனே பார்வதி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீ இந்த வீட்டுக்கு பூ போட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வீட்டுல நல்லதே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி அப்ரிஷியேட் பண்ணி அவார்டு கொடுக்கறதுக்காக வேண்டி மீடியால பேசிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே பார்த்து விஜய் கடுப்பாகி இவ என்ன அச்சீவ் பண்ணிட்டா இப்ப இவளுக்கு அவார்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பார்வதி ஆண்டி பல பேருக்கு கதை சொல்லி நல்ல புத்தி சொல்றாங்க. இதுவும் பெரிய சாதனை தான். எனக்கு இதே மாதிரி சாதனை பண்ணி அவார்டு வாங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் சம கவுண்டர் ஒன்று கொடுக்குறாங்க மீனாக்கு. ஆமா, பூக்கட்டி விற்கிறவங்களுக்கு எல்லாம் யாரும் அவார்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா கோயில் வாசல்ல பூக்கட்டுற எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அலட்சியப்படுத்தி பேசுறாங்க. குப்பையில கிடைச்ச தங்கம் மீனா தான். ஆனா விஜயா அசிங்கப்படுத்தி பேசுறது வழக்கமா நடந்தாலுமே மீனா எப்பவும் போல இப்போ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் கண்டிப்பா ஒரு நாள் அவார்டு வாங்குவேன் அப்படின்னு சபதம் போடுறான். அப்ப மீடியால இருந்து வந்தவங்க என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமானவங்க இருக்கிறவங்களுக்கு சாதிச்சா கண்டிப்பா அவார்டு கிடைக்கும். ரீசெண்டா கூட குப்பையில கிடைச்ச 45 பவுன் நகையை ஒரு துப்புரவு பணியாளர் அந்த நகையோட ஓனர்ட்ட கொடுத்தாங்க. அவங்களோட நேர்மை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி அவார்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நேர்மையா உழைக்கணும் அப்படின்னு விஜயாக்கு பதிலடி கொடுத்து நாங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணிட்டு விஜய் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, 7 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்ட உடனே சிந்தாமணி ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் கொடுத்த ஃபைனான்சியர் நீங்க அதை வாங்கலாம்ல, ஆனா நீங்க உங்க வீட்டு பத்திரத்தை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பத்திரம் பேங்க்ல இருக்கு, என் பையன் கையெழுத்து போடுறேன்னு சொன்னா அது தப்பு இல்லையா அப்படின்னு விஜய் கேட்கறாங்க. அதுக்கு சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா, தப்பு தான், ஆனா வேற வழியில நீங்க பத்திரத்தை கொடுத்துதானே முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு விஜய் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி மனோஜ் விஜய் பேசுறாங்க. அப்ப மனோஜ் என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனை இல்லமா, நம்ம அப்பா கையெழுத்து போட்டு பத்திரத்தை வாங்கி ஃபைனான்சியர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றான். இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. இந்த சீரியல்ல நாளைக்கு இனி விஜயாவுக்கு பிரச்சனை வரப்போகுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு தெரியாம விஜயா செய்யற ஒவ்வொரு பிரச்சனையுமே பாத்தீங்கன்னா பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்ப சிந்தாமணிட்டு சிக்கனாதான் விஜயாவுக்கு புத்தி வரும். ஒவ்வொரு தடவையுமே பாத்தீங்கன்னா விஜயாவை முத்து தான் காப்பாத்துவான். அப்ப மட்டும் பாவம் போல ஒரு ரியாக்ஷன் விஜயா காமிப்பாங்க. கடைசியில முத்துவை கரிச்சு கொட்டுவாங்க. என்னதான் இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா தான் அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனா அதே அம்மானாலேயே குடும்பம் சிக்கிச்சுன்னா அது எவ்வளவு வேதனையா இருக்கும்னு தெரியுமா? இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது சாதாரண நினைச்சீங்கன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக் தான். விஜயா எடுத்த அந்த ஒரு முடிவு அது வெறும் 7 லட்சத்துக்காக வேண்டி கிடையாது. அது அவங்க வாழ்க்கையோட ஃபியூச்சர் பணயம் வைக்கிற முடிவா தான் இருக்குது. சின்னமணி சொன்ன வார்த்தை பத்திரம் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அந்த பத்திரம் வெறும் பேப்பர் இல்ல, அது அந்த வீட்டோட அடையாளம், அது அந்த குடும்பத்தோட பாதுகாப்பு. மனோஜ் கூட கேர்லெஸ்ஸா சொல்றான், அப்பா கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஒரு ஃபோர்ஜரி சிக்னேச்சர்னால சட்ட பிரச்சனை வரலாம், ஒரு போலீஸ் இன்கொயரி வந்தா அப்ப யார் யாரை காப்பாற்ற போறாங்க? ஒவ்வொரு தடவையும் விஜய் பிரச்சனையில சிக்கும்போது முத்து தான் ஹீரோவா வருவான். ஆனா இந்த தடவை இது சாதாரண பிரச்சனை இல்ல. ரோஹிணி வெளியில இருந்து மனோஜோட மனசை மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்கா.
சிந்தாமணி உள்ளுக்குள்ள இருந்து வீட்டை வந்து சிக்க வைக்க பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த 2 பக்கத்துல இருந்துமே ஃபயர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நடுவுல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் குடும்பம் மட்டும்தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு இந்த பத்திரம் விஷயம் வந்து வெளியில வந்துச்சுன்னா, அப்பாவோட கையெழுத்து ஃபோர்ஜரின்னு தெரிய வந்துருச்சுன்னா, அந்த வீட்ல வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் உடைஞ்சு விழுவாங்க? விஜயாவா, மனோஜா, இல்ல முத்துவா? இதுதான் அந்த டர்னிங் பாயிண்ட். இங்க இருந்து கதை வந்து வேற லெவலுக்கு வந்து போக போகுது. விஜயாக்கு வந்து இந்த தடவை உண்மையிலேயே வந்து பெரிய பாடம் வந்து கிடைக்குமா? இல்ல எகெயின் அதே சைக்கிள் தானா? இது ஒரு கடன் ஸ்டோரி எல்லாம் இல்ல. இது ஒரு குடும்பத்தோட நிம்மதியோட கேம்பிள் விளையாட்டு தான் இது. இன்னைக்கு நடந்த அந்த ஒரு கையெழுத்து நாளைக்கு யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து ஃபுல்லா வந்து மாத்த போகுது. அதுக்கான ஆரம்பம் தான் இந்த எபிசோடு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போறதுன்னு தெரியணும்னா இந்த கதையை வந்து நம்ம முழுசா வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்பதான் வந்து உண்மையான புயல் ஆரம்பமாகுது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.